இங்கே விஜயா ஒரு பக்கம் வீட்டில் பண்ணிட்டு இருக்க விஷயங்கள்லாம் பார்த்து வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்பவே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க கேமரா முன்னாடி நல்ல விதமாகவும் கேமராவை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எப்பவும் போல போ அந்த பக்கம் போ இங்கே வா அப்படின்ற மாதிரி தூக்கி எறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு ஸ்ருதியுமே, ஆண்டி என்னாச்சு உங்களுக்கு, என்னதான் பிரச்சனை, நீங்கள் கேமரா முன்னாடி நல்லா தான் இருக்கீங்க, ஆனால் கேமராவை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எதுக்காக இப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுற விஷயமே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி இங்கே ஸ்ருதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இங்கே விஜயாவும் இந்த விஷயத்தை வெளியில் யார்ட்டையும் காட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக இங்கே பார்வதி கிட்ட, பார்வதி நீ உள்ள வா நம்ம உள்ள போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சொல்லப்போனால் இங்கே நடந்துட்டு இருக்க விஷயம் எதையுமே இவங்க வெளியில் காட்டிக்க விரும்பலை. அவங்க எல்லா புகழையுமே தனக்குள்ளே எடுத்துக்கணும். சொல்லப்போனால் அந்த டாக்டர் பட்டம் வேணும் அப்படின்னா அதுக்காக நம்ம இந்த மாதிரி நிறைய பொது சேவை செய்யணும், ஆனால் அந்த சேவை வெளியில் தெரியாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் இவங்க எந்த ஒரு சேவையும் பண்ண போகிறதில்ல. இவங்க தாங்கிட்ட இருக்கிறத கொடுக்குற மாதிரி கொடுத்து கடைசி நிமிஷத்தில் அதை அப்படியே வந்து எடுத்துக்கிறாங்க. சொல்லப்போனால் டாக்டர் பட்டத்துக்காக தான் அவங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவங்களுக்கு இதை விட இன்னொரு பெரிய வாய்ப்பு அமையுது. சொல்லப்போனால் எங்கள் சீதாவோட வீட்டில் தாலி பிரித்து கொக்கிற ஃபங்க்ஷனும் வருது. அந்த ஃபங்க்ஷனை இவங்க எல்லாரும் சேர்ந்து அருணோட வீட்டில் பிளான் பண்ணுறாங்க. அதுக்காக இங்கே மீனாவோட அம்மா மீனாவை கூப்பிட்டு, இங்கே பாருமா இந்த மாதிரி நம்ம சீதாக்கு தாலி பிரித்து கொக்கிற ஃபங்க்ஷன் வரப்போகுது, அந்த ஃபங்க்ஷனுக்கு நீ மாப்பிள்ளை எல்லாரும் வந்துடணும், அதனால் நீ கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லிடணுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இங்கே மீனாவும் கண்டிப்பாம்மா நான் வந்துடுவோம், ஆனால் அவர் வர்றதான் கொஞ்சம் டவுட் அப்படின்ற மாதிரி இன்னுமே அவர் அருண் மேலே காண்டா இருக்கிற விஷயத்தை பற்றி லைட்டாக மீனா பேச வராங்க. ஆனால் இதை கேட்டுட்டு இருக்க மீனாவோட அம்மாவும், இங்கே பாரு நான் உங்கள் வீட்டுக்கு வந்து கூப்பிடுறேன், அப்போ கண்டிப்பாக மாப்பிள்ளை வருவார், ஏன்னா நம்ம மாப்பிள்ளை தான் இந்த ஃபங்க்ஷனை முன்னாடி நின்று நடத்தணும். இன்னொரு பக்கம் அருணுமே வந்து டியூட்டி இருக்கிறதுனால 2 hours மட்டும் தான் இருப்பாராம், அதுக்கப்புறம் கிளம்பிடுவார், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுமா அப்படின்ற மாதிரி மீனாவோட அம்மா மீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு அடுத்தபடியாக எல்லாமே நல்லா தான் நடக்கும்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ஒரு பக்கம் இந்த ஃபங்க்ஷனுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அங்கே ஜெயிலுக்குள்ளே இருக்கிற சிட்டியும் சிட்டியோட ஆட்களையும் வெளியில் எடுக்கிறதுக்கு பிஏ தினேஷ் களத்தில் இறங்குறாரு. அவரும் டேரெக்டாக ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இங்கே சிட்டியை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சிட்டி ரொம்ப வேதனையோட, இங்கே பாரு தினேஷ், அந்த ரோகிணியால் நீயும் பாதிக்கப்பட்டிருக்க, நானும் நிறைய பாதிக்கப்பட்டுட்டேன், இதுக்கு மேலே அவளால் நம்ம பாதிக்கப்படக்கூடாது, இப்போ நம்ம கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவகிட்ட வசூல் பண்ணோம், அப்போ தான் எல்லாமே சரியாக வரும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் செம காண்டில் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ இதை கேட்டுட்டு இருக்க தினேஷுமே, இங்கே பாரு சிட்டி, கண்டிப்பாக நீ நானும் நல்ல க்ளோஸ் ஆகிட்டோம், இதுக்கு மேலே நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த ரோகிணி கிட்ட எவ்வளோ பிடுங்க முடியுமோ அவ்வளோ பிடுங்கிடுவோம், அதனால் நீ கவலைப்படாத, இப்போ ஒன்று ஜாமீன் எடுக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்ற மாதிரி இங்கே அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது கேட்டுட்டு இருக்க சிட்டியும், இல்லை தினேஷ் நீ எனக்கு இன்னொரு முக்கியமான வேலை பண்ண வேண்டியது இருக்குது, இந்த ரோகிணியோட ஹஸ்பண்ட் இருக்கான்ல மனோஜ், அவனை நீ கூட்டிட்டு வா, அவங்ககிட்ட கொஞ்சம் நான் பேச வேண்டியது இருக்குது, அதுலேயும் குறிப்பாக இந்த ரோகிணி யாருங்கிறத நான் ரொம்ப தெளிவாக அவன்கிட்ட பேசணும், அதில் நான் முக்கியமான உண்மையெல்லாம் சொல்ல மாட்டேன், அவள் என்கிட்ட கடன் வாங்கினது, இந்த மாதிரி திருட்டு செயினை வாங்கினது, மற்றபடி என்கிட்ட வச்சுக்கிட்ட டீலிங் எல்லாத்தையும் பற்றி அவங்ககிட்ட தான் சொல்லணும், ஏன்னா அவன் ஒரு கோலை, அவன் எல்லா விஷயத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்குவான், அதை பற்றி ரோகிணி கிட்ட கூட கேட்க மாட்டான், ஆனால் ரோகிணியோட அவன் நிம்மதியாக வாழவே மாட்டான், அதான் எனக்கு முக்கியம், என்னை எப்படி ஜெயிலுக்குள்ளே போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ரோகிணி அவள் வீட்டுக்குள்ளே டார்ச்சர் அனுபவிக்கணும், அதான் எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி இங்கே சிட்டி ஒரு பிளான் பண்ணி சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு இங்கே தினேஷும், சரி நீ கவலைப்படாத, கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்கே பிஏ தினேஷ் டேரெக்டாக மனோஜை போய் மீட் பண்ணுறாங்க அந்த ஷோரூமில். அந்த ஷோரூமில் மனோஜை பார்த்துட்டு இந்த பக்கம் மனோஜ் ரொம்ப பிஸியாக இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க. அப்போ இதை கவனிச்சுட்டு பிஏ தினேஷுமே அவர்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. சார் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மனோஜுமே, இல்லை சார் எனக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால் எதாக இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்கள், நான் வெளியிலலாம் வந்து பேச முடியாது அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இதை கேட்டுட்டு பிஏ தினேஷுமே, ஓஹோ அவ்வளோ பிஸியா, சொல்லப்போனால் அந்தளவுக்கு ஷோரூமில் வந்து நீங்கள் சேல் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஓகே ஓகே நானும் பார்த்தேன், ஷோரூமில் பயங்கரமான கூட்டம் இருக்குது, அதனால் நானும் பேச வந்த விஷயத்த இங்கே வச்சு பேசிடுறேன். சொல்லப்போனால் உங்கள் ஒய்ஃபு சிட்டி கூட சேர்ந்து பண்ண பித்தலாட்டத்தை பற்றி தான் பேச வந்தேன், அதுலேயும் குறிப்பாக சிட்டிக்கு இப்போ அவங்க தர வேண்டிய பணம்லாம் இருக்குது, அதை பற்றியும் பேசலான்னு தான் வந்தேன், எப்படி அந்த வட்டி வசூல் கணக்கை இங்கே வச்சே நான் பேசட்டுமா அப்படின்ற மாதிரி இங்கே பிஏ தினேஷ் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் மனோஜுக்கு லைட்டாக கருக்குன்னு இருக்கு. அவருமே, என்ன சொல்கிறீங்க, என் ஒய்ஃப்லாம் சிட்டி கூட இந்த மாதிரி கடை வாங்குற வேலைலாம் வச்சுக்க மாட்டா, அதுவும் இல்லாமல் அந்த திருட்டு பைய கூட அவள் எதுக்கு டீலிங் வச்சுக்க போகிறா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. இதை கேட்டு பிஏ தினேஷுமே, என் ஃப்ரெண்டே நீ திருட்டு பையன் சொல்கிறியா, உன் பொண்டாட்டி தாண்டா பயங்கரமான திருடி, சொல்லப்போனால் எந்த அளவுக்கு சிட்டி கடை வாங்கியிருக்காங்கிற விஷயம் வரைக்கும் அந்த ரெக்கார்டு மூலமாக நான் உனக்கு நிரூபிக்கிறேன், இப்போ சிட்டியை நான் வெளியில் எடுக்க போகிறேன், அதனால் சிட்டியை பார்த்து பேசுகிறதுக்கு நீ வந்தே ஆகணும், அப்படி இல்லைனா சிட்டியே இந்த கடைக்கு தேடி வருவான், அவன் இங்கே வந்து உன் ஒய்ஃப் இருக்கும்போது உன் ஒய்ஃபை பற்றி எல்லா விஷயங்களையும் சொல்லுவான், நீ நல்ல ஹஸ்பண்டாக இருந்தால் உன் ஒய்ஃபை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்
தெரிஞ்சுக்கணும்னா இப்போவே வந்து சிட்டி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க, ஏன்னா சிட்டி உங்ககிட்ட பேசணும்னு சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி பிஏ தினேஷ் மனோஜோட மனசை மாற்றி விட்டுறாரு. இதை கேட்டு அவருமே சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அவர் கடையில் வந்து அந்த லாப காசு ஒரு 8 லட்ச ரூபாயை லாக்கரில் வச்சு லாக் பண்ணிவிட்டு இந்த பக்கம் அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. அப்போ பிஏ தினேஷும் நான் முன்னாடி போகிறேன், ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே இங்கே மனோஜும் இங்கே பாரு அந்த லாக்கரோட கூட அங்கே இருக்கிற ராஜா கிட்டையும் ராணி கிட்டையும் சொல்லிட்டு இந்த லாக்கருக்குள்ளே இந்த பணத்தை வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணம் 4 லட்சத்தையும் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்றாங்க. ஏற்கனவே ஒரு 4 லட்சம் உள்ளே வச்சிருக்காரு, இப்போ ஒரு 4 லட்சத்தையும் ராஜாராணி கையில் கொடுத்து லாக்கரில் வச்சிருங்கன்னு சொல்லிட்டு மனோஜும் அங்கேருந்து கிளம்புறாங்க. சொல்லப்போனால் அவங்க மேலே ரொம்ப நம்பிக்கையோடு கிளம்புறாங்க. ஆனால் அவங்க அந்த நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண போகிறாங்க. இங்கே ராஜாராணி இந்த கடைக்குள்ளே சேர்ந்தது இந்த கடையிலேருந்து பல்கான ஒரு அமௌண்ட் அடிச்சுட்டு போகிறதுக்கு தான். அவங்க அதை பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மனோஜ் தான் கையிலே எல்லா பொறுப்பையும் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ராஜாக்கும் ராணிக்கும் சரியான ஐடியா வருது. ராணி இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், நமக்கு 8 லட்சங்கிறது ரொம்பவே அதிகம் தான். இப்போ இந்த 8 லட்சத்தை எடுத்துகிட்டு நம்ம இந்த ஊரை விட்டு ஓடிடுவோம். நம்ம யார் எந்த ஊர் அப்படிங்கிறதுலாம் யாருக்கும் தெரியாமல் போயிடும். நான் சொல்கிறது கேளுன்னு சொல்லிட்டு ராணி ராஜாவும் சேர்ந்து அந்த 8 லட்ச ரூபா பணத்தையும் அடிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் ஓடி போயிடுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. மீனாவோட அம்மாவும் சீதா வீட்டு ஃபங்க்ஷனுக்காக இன்வைட் பண்ணுறதுக்கு விஜயா வீட்டுக்கு வராங்க. அப்போ வீட்டில் வந்து எல்லாருக்கிட்டையும் நீங்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலையை பார்த்து ஆனால் நீங்கள் தான் எல்லா விஷயத்துக்கும் முன்னாடி நின்று நடத்தணுன்னு அந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை அப்படின்ற மாதிரி மீனாவோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக யோசிச்சுட்டு விஜயாவும் இங்கே பாருங்கள், ஏன் அவர் தான் முன்னாடி நின்று நடத்தணுமா, நான் நடத்தக்கூடாதா, நான் கூட அந்த ஃபங்க்ஷனை முன்னாடி நின்று நல்லபடியாக நடத்தி தரேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஃபங்க்ஷனை அவங்களா பொறுப்பெடுத்து இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே பார்வதி கிட்ட, பார்வதி நான் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்க போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவான பிளானோட இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் மனோஜுமே ஸ்டேஷன் போய் இங்கே சிட்டியை மீட் பண்ணுறாங்க. அப்போ சிட்டியை மனோஜை பார்த்துட்டு என்ன வாங்க, உங்களை தான் நானும் பார்த்து பேசணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். சொல்லப்போனால் எனக்கு ரோகிணி உங்களை மீட் பண்ணுற பாக்கியத்தை கொடுக்கவே இல்லை, அதனால தான் வேறு வழி இல்லாமல் இப்போ நான் உங்களை வழுக்க டைமாக மீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எதுக்காக என்னை பார்க்க வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதில்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ மனோஜும் டேய் நீ ஒரு திருட்டு பைய, இன்னொருத்தன் வந்து உன்னை பார்க்கணும்னு சொன்னால் அதுவும் என் ரோகிணியை பற்றி தப்பாக நீ என்ன தான் சொல்ல போகிற அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கலன்னு தான் வந்தேன், நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி இங்கே சிட்டியை பார்த்து ரொம்ப நக்கலாக மனோஜ் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ இது கேட்டுட்டு இருக்க சிட்டியும் சிட்டியோட ஆட்களும் ஓஹோ அப்படியா, சாருக்கு ரோகிணி மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கையா, சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நான் ரோகிணியை பற்றி சொல்ல போகிற விஷயங்களை கேட்டுட்டு நீ அமைதியாக இந்த இடத்த விட்டு போகிற, நீ வேணா அதை கவனித்து பாருன்னு சொல்லிட்டு இங்கே சிட்டியும் பேச ஆரம்பிக்கிறாரு. சொல்லப்போனால் ரோகிணி இதுக்கு முன்னாடி கடை வாங்கினது, அதுலேயும் குறிப்பாக அந்த தங்க நகை, அந்த திருட்டு நகையை கேட்டு வாங்கினது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களை பற்றி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு மனோஜுமே கொஞ்சம் கொஞ்சமாக ரோகிணி மேலே இருக்கிற நம்பிக்கை அவருக்கு போக ஆரம்பிக்குது. அப்போ சிட்டியுமே இங்கே பாரு, இது மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான விஷயத்த அவன் பொண்டாட்டி உங்ககிட்ட மறைச்சிக்கிட்டு இருக்கா, அந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக நீயே உன் பொண்டாட்டி அடித்து வெளியில் துவைச்சிருவேன், ஆனால் அந்த விஷயத்தை நாங்கள் சொல்ல மாட்டோம், அதை நீயே வேணால் தெரிஞ்சுக்கப்பா, நாங்கள் அந்த விஷயத்த ஒரு துளி கூட உங்ககிட்ட வெளியில் வராமல் நாங்கள் பார்த்துக்குவோம், ஏன்னா எங்களுக்கு அந்த விஷயம் தெரியுங்கிறது ரோகிணிக்கு தெரியும், அதுவும் இல்லாமல் ரோகிணி அந்தளவுக்கு ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்காங்கிறதும் எங்களுக்கு தெரியும், ஆனால் இவ்வளோ நாள் அந்த தப்பு உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்ருக்கா பார்த்தியா, அதுதான் எங்களால் தாங்க முடியல, சரி அதனால தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போவோன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டு இங்கே அவரும் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு மனோஜுக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போடுது. ஒருவேளை ரோகிணி ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை மறைக்கிறாளா, என்ன விஷயம், அவ ஏற்கனவே மலேசியாவிலேருந்து வந்த பொண்ணுன்னு சொன்னதே போய், அப்போ அதை விட பெரிய விஷயம்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை பற்றி நம்ம ரோகிணி கிட்ட பேசணும்னு சொல்லி இங்கே மனோஜ் ஒரு முடிவோட வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டில் யாருமே இல்லை, எல்லாருமே ஃபங்க்ஷன் போயிருக்காங்க, எல்லாருமே இங்கே சீதா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்காங்க. அங்கே போனதுக்கப்புறம் விஜயாவும் விழுந்து விழுந்து சீதாக்கு முன்னாடி நின்று ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக சீதா வீட்டை தான் வீடு மாதிரி நினச்சிட்டு ரொம்பவே அன்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க பண்ணிட்டு இருக்க விஷயம் எல்லாத்தையுமே பார்வதி ஒரு பக்கம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப கேஷுவலாக அவங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தூரமாக போய் உட்கார்றது, கேமரா ஆன் பண்ணால் மட்டும் வந்து பார்த்து செய்கிறது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக நாடகம் நடிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இங்கே மீனாவோட அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சு இவங்களுக்கு, இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவங்களும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஆனால் இது ஒரு பக்கம் இருக்க, இங்கே மனோஜோட ஷோரூமில் பணம் காணாமல் போன விஷயம் மனோஜுக்கு கால் மூலமாக தெரிய வருது. இதை கேட்டுட்டு மனோஜ் ரோகிணியை கூட்டிகிட்டு வேகமாக ஷோரூமை பார்த்து வந்துட்டுருக்காரு. இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ராஜாவும் ராணியும் சேர்ந்து தான் அந்த பணத்தை அடிச்சுட்டு கிளம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் 2 பேருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல, அவங்களும் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்காங்க.